மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு. ஹாய், ஹலோ, வணக்கம், வந்தனம், நமஸ்காரம், நமஸ்தே. நான் உங்கள் அலெக்ஸ். ஸோ இன்னைக்கு நம்ம கருத்து கணிப்பு தாங்க கேட்க போகிறோம். அவர் எங்கே போனாலும் அவர் கூட இருப்போம். இருப்பீங்க? ஓகே. மக்களுக்கு நல்லது பண்ணுவாரா? எந்த நம்பிக்கையில் சொல்கிறீங்க? அவர் மேலே இருக்க நம்பிக்கையில தான் சொல்றேன். இவரும் மற்ற கட்சிங்கிற மாதிரி பண்ணா என்ன மாட்டாரு. இதுக்கு முன்னாடி யாருக்கு ஓட்டு போட்டீங்க? நானே ஓட்டே போடுவீங்களா? ஒருத்தர் சூஸ் பண்ணி ஓட்டு போட்டிருக்கீங்க. எதனால ஒரு சூஸ் பண்ணி ஓட்டு பண்ணீங்க? எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசுலேருந்தே. ஓகே. அது இல்லாமல் அவர் வரணும்னு ஒரே நம்பிக்கையாக இருக்குது நான். ஓகே. அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப சைலண்ட் பர்சன். ஒரு கேரக்டர் குணம் எல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஓகே. நீங்கள் சொல்கிறத பார்த்தா விஜய் என்ன சொல்கிறீங்களா? விஜய் தான். ஓகே. இப்போ ஒரு எலெக்ஷனில் ஜெயிச்சிட்டாருன்னா உங்களோட கோரிக்கை என்னவா இருக்கும்? எங்களோட கோரிக்கை என்னென்னா எங்கள் திருநங்கை கம்யூனிட்டிக்கு வந்து அவர் நிறைய சப்போர்ட் பண்ணணும். அது இல்லாமல் இந்த கலெக்ஷன் நிறைய பேர் நாங்கள் கஷ்டப்படுற வேலை வாய்ப்புலாம் இல்லாமல் அதெல்லாம் மாறணும்னு நினைக்கிறோம். இல்லை, இது எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? உங்களுக்கு பஸ்ஸு ஃப்ரீ 1000 ரூபாய் அமௌண்ட்லாம் தராங்க. இது ஓகே தான். பட் இருந்தாலும் அவர் வரணும்னு ஒரு ஆசை தான், மற்றபடி ஒன்றும் இல்லைங்க. அவரும் எங்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணாருன்னா எங்கள் ஆளுங்க திருநங்கைக்கு எல்லாம் நிறைய லைக் பண்ணுவாங்களா அவங்கள. அவர் வரணும்னு ஒரு ஆசை தான் எங்களுக்கு. ஓகே. உங்கள் சப்போர்ட் எப்பயுமே விஜயனுக்கு இருக்கும். நான் அவரை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். கண்டிப்பாக அவர் தான் வரணும். ஓகே. விஜய் அண்ணா நீங்கள் தான் கண்டிப்பாக வரணும். உங்களை பிடிப்பாக வரணும், ஜெயிக்கணும். நீங்கள் தான் ரொம்ப ஆவலோடு இருக்கணும் நாங்கள். ஓகே. ஓகே, நன்றி. நீங்கள் ரொம்ப கஷ்டம். ஏன் நீங்கள் இதே பஸ் ஸ்டாண்டில் தான் இருப்பீங்களா? ஆமாம் சார். இங்கிட்டு அங்கிட்டு தான் சுற்றிக்கிட்டு கிடப்பேன். ஓகே. கோயம்புத்தூர் மக்கள், உங்களால் முடிஞ்ச அளவு ஐயா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. இங்கே கோயம்புத்தூர் பஸ் ஸ்டாண்டில் தான் இருப்பார் ஐயா. அவங்களுக்காக கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. அரசியல்வாதிங்க யாராக இருந்தாலுமே கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. சாமி, இதை பார்க்குற நேயர்கள் அந்த கிழவனு ஒன்று கனமாக இருக்குது. வலி தாங்கவே முடியல. மாத்திரை மருந்து கூட வாங்குறது கையில் காசு இருக்கு. இதோட தான் இந்த அனாதை நாய் சுற்றிக்கிட்டு இருக்கு. கொஞ்சம் எல்லாரும் இறக்கப்படுங்க. இறக்கப்பட்டு நான் அந்த பஸ் ஸ்டாண்டில் தான் சுற்றிட்டு கிடப்பேன். கொஞ்சம் இறக்கப்பட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஒரு மூணு சக்கர சைக்கிள் அது போதும். அங்கே போய் இறக்கி விடும். ஐயா, எனக்கு நிறைய புண்ணு நிறைய இருக்குது, அது குளுக்கோஸ் பாட்டில் ஏற்றுங்க, ஒரு 10 நாள் நான் பெட்டில் இருக்கிறேன்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறேன். கொஞ்சம் மக்கள் எனக்கு வச்சுக்கோங்க. நன்றி. இப்போ யாருக்கு ஓட்டு போட்டீங்க? நான் அவர் பேர் தெரியல. ஸ்டாலின் போட்டேன். ஸ்டாலின் தான் போட்டிங்களா? அவர் பேரே தெரியலையா? சரி, எதனால அவர் சூஸ் பண்ணியிருக்கீங்க? என்ன நான் முதல்ல ஓட்டு போடும்போது அவருக்கு தான் போட்டேன். ஓகே. அதனால அவருக்கே மறுபடியும் போடுறீங்க? ஆமாம். ஓகே. ஒரு மாற்றம் வேணும்னா அடுத்த வருஷம் எலெக்ஷனில் ஜெயிச்சிட்டாருன்னா உங்களோட கோரிக்கை என்னவா இருக்கும்? கோரிக்கை என்னங்க, கஷ்டப்பட்டா தான் சாப்பிட முடியும். ஓகே. அவர் ஏதோ நல்லது செய்வாருன்னு நினைக்கிறோம். வேண்டாம். எனக்கு உழைப்பு, எனக்கு உழைப்பு கேட்ட ஊதியம். நீங்க என்ன தொழில் கொடுத்தாலும் செய்ய தயாரா. விவசாயத்துக்கு போக சொன்னாலும் ஓகே, நாங்க போறோம். விவசாயம் அழிஞ்சிட்டு கிடக்கு. நிறைய வண்டிகள்ல பாக்குறேன் விவசாயத்தை காப்போம்னு. எந்த நாட்டில் இந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு வார்த்தை வந்திருக்கா? விவசாயத்தை காப்போம்னு எங்காவது பார்த்துருக்கோமா? நம்ம நாடுதான் உலகத்திலேயே வந்து விவசாயத்தில் பெருமை வாய்ந்தானா. இதே நலிஞ்சு போச்சு. ப்ரொமோட்டர் அது என்னது? நல்ல நிலங்களை பூரா தாரவத்தாச்சு. என்ன இருக்குதுங்க? ஒண்ணு. இப்போ விஜய் என்ன முதலமைச்சர் ஆகிட்டாருன்னா உங்களோட கோரிக்கை என்னவா இருக்கும்? அதான் இதுகள்லாம் இருக்கக்கூடாது. இருக்கக்கூடாது. டாஸ்மாக் இருக்கக்கூடாது. கல் இறக்க சொல்லு. அது உடம்புக்கு நல்லது. ஆமா. அது வந்து நீ எவன் எந்த டாக்டர்கிட்ட வேணாலும் போய் கேட்கலாம். கல் வந்து குடிச்சா உடம்புக்கு கெடுதலாம் கேட்டு பாரு. எந்த டாக்டரும் சொல்ல மாட்டேன். அது உடம்புக்கு நல்லது. குடிக்கிறவங்க குடிச்சிட்டு போறேன், உடம்பை ஹெல்த்தியா வச்சுக்கிட்டு போறேன். இந்த கருமங்களை வேண்டாம். நம்ம இந்த ஃபேக்டரியில இழுத்து உடச்சு தள்ள இருக்கு. கட்டாயம் இதைத்தான் நான் வைக்க போறேன் விஜய்கிட்ட. ஆமா. டாஸ்மாக் முதல் கையெழுத்து டாஸ்மாக் கையெழுத்து போடும். ரெண்டாவது இலவசத்துக்கு கொடுக்குற கம்பெனி டன் இருக்கு. பஸ்ல இருந்து இன்க்ளூடிங் எதுவுமே இருக்கக்கூடாது. புரியுதா? நான் சம்பாதிக்கிறேன், என் குடும்பத்தை நான் காப்பாற்றுறேன். சரிங்க. ஓகே. இப்போ ஏடிஎம்கே சூஸ் பண்ணியிருக்கீங்க. எதனால அவரை சூஸ் பண்ணியிருக்கீங்க? ஏடிஎம்கே வந்து கொஞ்சம் மாற்றம் வரணும். ஓகே. அதனால ஏடிஎம்கேக்கு ஓட்டு போடுறோம். தமிழ்நாட்டில் பிராந்திய மதுவை ஒழிக்கணும். மது கடையை மூடணும். ஆமாம் ஆமாம். ஓகே. ஓகே. இவர் இப்போ ஒரு முதலமைச்சர் ஆகிட்டாருன்னா உங்களோட கோரிக்கை என்னவா இருக்கும்? என் கோரிக்கை தான் ஃபர்ஸ்ட் மது கடையை ஒழிச்சிடணும். ஓகே. வேற வந்து பொதுமக்களுக்கு நல்ல முறையில் பார்க்கணும். இளைஞர்களுக்கு பிடிச்ச ஒரு ஹீரோ. எல்லாருக்கும் சிறிய குழந்தைலேருந்து பெரிய வயசானவங்க வரைக்கும் பிடிச்ச ஒரு ஹீரோ விஜய். ஓகேண்ணா. கண்டிப்பாக அவர் வந்துருவார். எல்லாருக்கும் நம்பிக்கை இருக்கு. இல்லை, எதுக்காக நோட்டாக்கு போட்டீங்கன்னு மட்டும் சொல்லுங்க.
யாரும் அவ்வளோ வாதியா தெரியல. பேசும்போது நல்லா பேசுற மாதிரி இருக்கு. எல்லாமே ஒரு ஈக்குவலா தான் இருக்க மாதிரி இருக்கு. பேசும்போது நல்லா பேசுறாங்க. பட் என்ன சொல்றது, செயல்படுத்துறதுல அவ்வளோ இதா இல்ல. இல்ல இப்போ நீங்க எல்லாத்தையுமே பார்க்கல இல்ல, சிஎம் சீட்ல 2 கட்சி தான் பார்த்திருப்பீங்க. 2 கட்சி தான் பார்த்தா தானே தெரியும் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு. எப்படி சொல்றது, பிளஸ் மைனஸ் இருந்துகிட்டே இருக்குது. இவங்க ஒன்று நல்லது பண்ணாங்கன்னா அது ஈக்குவலைஸ் பண்றதுக்காக அவங்க இன்னொன்று பண்றாங்க. ஓகே, அதனால யாருமே பிடிக்கும். இன்னைக்கும் நான் கஷ்டப்பட்டு சாப்பாடு வழி இல்லாமல் இருக்கிற இடத்துல சாப்பாடு கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ. நல்லா இருக்கா? ஏதோ ஓகேனா நல்லா. உதயசூரியனுக்கு ஓட்டு போட்டிருக்கீங்க, எதனால் அவங்களை சூஸ் பண்ணியிருக்கீங்க? இப்போ இல்லை, ரொம்ப வருஷமாக கரைஞ்சிறப்போ இது பண்ணால் அதுலேருந்து நான் உதயசூரியன் தான் போட்டுருக்கேன். எம்எல்ஏ யாருங்க? டிஎம்கேவா? டிஎம்கே தான். ஓகே, இந்த 4 வருஷத்துல எப்பயாவது நடுவில் பார்த்துருக்கீங்களா அவங்கள? இல்லை, பார்க்கல. ஆனால் ஓட்டு கேட்க மட்டும் வந்திருக்காங்களா? ஓட்டு கேட்க வந்துருக்காங்க, அதுக்கப்புறம் வரல. டிஎம்கே எம்எல்ஏ தான். அப்படியே மறுபடியும் அவங்களுக்கே ஓட்டு போடுறீங்க? இல்லை சார், அது வந்து எங்கள் அப்பா வந்து ஆரம்பம் அப்படியே கண்டினியூ பண்ணிட்டோம். அவ்வளோ வேற முடியாது. ஓகே, அதனால அப்படியே கண்டினியூ பண்ணுறீங்க. இங்க இப்போ லோயர் கேஸ்ட்ல இருக்கிறவங்களுக்கு கேஸ்ட் ஜாதி சர்டிஃபிகேட் அந்த மாதிரி இருந்தாக்கா அவங்க அதன் வயசாக்கா கவுன்சிலிங் அந்த மாதிரி அட்டன் பண்ண வைக்கிறாங்க. அதனால வந்து ஏதாச்சும் சலுகை வரும். எஸ்சி எஸ்டி அவங்களுக்கு வந்து இன்னுமே மெடிக்கல்லாம் படிக்கணும்னா ரொம்ப கேஷ் அமௌண்ட் செலவு பண்ணி தான் நிறைய பேர் படிக்கிறாங்க. அதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவார்னு சொல்லிட்டு விஜய்க்கு ஓட்டு போட்டு. இப்போ விஜய் முதலமைச்சர் ஆகிட்டாருன்னா உங்களோட கோரிக்கை இருக்கும்? எஸ்சி எஸ்டிக்கு வந்து மெடிக்கல் படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஃபீஸ் வந்து கம்மியாக பண்ணணும். விஜய் வந்து சூஸ் பண்ணிருக்கீங்க, என்ன காரணம்? புதுசாக வராரு, மக்களுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ண வரன்ற ஒரு நம்பிக்கை தான். ஓகே, இப்போ அவரே முதலமைச்சர் ஆகிட்டாருன்னா உங்களோட கோரிக்கை என்னவா இருக்கும்? எங்களோட கோரிக்கை எங்களுக்கு ஒரு நல்லது பண்ணா, நம்மளுக்கு வசதி வாய்ப்பு எல்லாம் கிடைச்சு நம்மளுக்கு பண்ணுவோம். உங்களுக்கு வந்து மாசம் 1000 ரூபாய் பணம் வருதுங்களா? வரல. உங்களுக்கு 1000 ரூபாய் பணம் வரல. எழுதி போட்டீங்களா? எழுதி போட்டோம், இன்னும் வரவே இல்லை. அந்த ஓல்டு டைம் மட்டும் தான் மனுஷங்க கண்ணுக்கு தெரியும் மக்கள். அப்ப மட்டும் நீங்க மக்கள் கேக்குறீங்க. சரி, நாங்க புதுசா நாங்க சேஞ்ச் பண்ணி பாக்குறோம், இளைஞர் சமுதாயத்தை நாங்க சேஞ்ச் பண்ணி பாக்குறோம், விஜய்க்கு நாங்க ஒரு வாய்ப்பு கொடுக்குறோம். அவர் நல்லா பண்ணாக்கா அடுத்தடுத்து அவர் தான் சிஎம். ஓகே, இப்ப அவரே முதலமைச்சர் ஆயிட்டாருன்னா உங்களோட கோரிக்கை என்னவா இருக்கும்? திருநங்கைகளுக்கு நிறைய பண்ணுவார் அவரு. மத்த என்ன சொல்றது, எல்லா சமுதாய மக்களுக்கும் எல்லாத்துக்கும் கிடைக்கும். என்ன நினைக்கிறோமோ அது கிடைக்கும். நம்ம கிடைச்சு நம்ம அது பண்றது இல்ல. அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பாக்குறோம். அவர் நல்லா பண்ணாருன்னா பட் அவங்களுக்கு அடுத்தடுத்த ஓட்டு கிடைக்கும். ஓகே, நாங்க போய் பார்த்துட்டு நாங்க வந்துட்டோம், எவ்வளவு பேர் ஓட்டு போட்டோம், எங்களுக்கு ஒரு பெனிஃபிட்டும் கிடையாது. எங்களுக்கு திருநங்கை பேர் கொடுத்தது வந்து கலைஞர் மட்டும்தான். அதுக்கு நாங்க இல்லைன்னு சொல்ல மாட்டோம். எங்களுக்கு வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி பார்க்கலாமே, இவரு விஜய் தானே, இவர் மக்களுக்காக செய்வார்ல, அதனால அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போம். ரொம்ப நன்றி. எதனால இங்க நோட்டாக்கு ஓட்டு போட்டீங்க? ஐயா, இப்போ வந்து இங்க தமிழ்நாட்டில் வந்து ஒரு சில இதெல்லாம் நடக்குது. ஆனா அது வந்து கொஞ்சம் சிறப்பாக நடக்கிறது இல்லை. மகளிருக்கு வந்து அந்த சலுகை செய்யறாங்க, இந்த சலுகை செய்யறாங்கன்னு சொல்றாங்க. ஆனா ஆண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த சலுகையும் செய்யறது கிடையாது. ஆண்களுக்குன்னு ஒரு சில சலுகைகளை செஞ்சு ஆண்களுக்கு என்ன சொல்றாங்க, மதுக்கடையை திறந்து விடுறாங்க. அந்த மதுக்கடையை திறக்கறதுனால என்னன்னு கேட்டீங்கன்னா, மதுக்கடையினாலதான் வந்து இப்போ பெண்களுக்கு வந்து இலவச பஸ் கொடுக்குறாங்க. அது கொடுக்குறேன், அந்த சலுகை கொடுக்குறேன், இந்த சலுகை கொடுக்குறேங்கிறாங்க. ஆனா ஆண்களுக்குன்னு ஒரு சில சலுகைகள் செஞ்சா தான் நல்லதுன்னு நினைக்கிறேன் நான். ஓகே, இப்போ நீங்க ஸ்டாலினையும் பார்த்திருப்பீங்க, எடப்பாடியையும் பார்த்திருப்பீங்க. இப்போ சீமானையும் புதுசா வந்திருக்காரு, விஜயும் புதுசா வந்திருக்கு. அவங்களுக்கு ஏன் வாய்ப்பு தர மாட்டேன்றாங்க? ஐயா, அதாவது வாய்ப்பு தரமாட்டேங்கிறோம் அப்படின்னா எப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஒரு சிலர் வந்து ஒரு சில சலுகைகள் செய்யறேன்னு சொல்றாங்க. ஆனா வந்தோன்னு செய்யறாங்க, அதுக்கப்புறம் அதை வந்து செய்யறது கிடையாது. இதே கோயம்புத்தூர்ல வந்து பாத்தீங்கன்னா முதல் இந்த ஒரு பஸ் ஸ்டாண்ட் தான் இருந்துச்சு, இப்ப 5 பஸ் ஸ்டாண்ட் இருக்கு. 5 பஸ் ஸ்டாண்ட் இருக்குங்களா? குடம் அங்க இங்க எல்லாம் இன்னும் பாத்தீங்கன்னா இன்னும் மேம்பாலம் கட்டுறாங்க, அது கட்டுறா இது கட்டுறான்னு சொல்றாங்க. மேம்பாலத்துக்கு மட்டும் கட்டி பிரயோஜனம் இல்லைங்க. மக்களுக்கான சலுகைகள் நிறைய செய்யணும். பெண்களுக்கு மட்டும் செஞ்சு பிரயோஜனம் இல்ல, ஆண்களுக்கும் செய்யணும் அப்படிங்கறத எங்களோட கருத்துங்க. எதனாலன்னா அவர் விவசாயிகளோட இது ரொம்ப இது பண்ணார். 4 வருஷம் முதலமைச்சரா தமிழ்நாட்டோட முதலமைச்சரா இது பண்ணார். அதுக்கு குடிமராமத்து பணி அப்படின்ட்டு இது பண்ணி வாய்க்கால் கால்வாய் எல்லாம் தூர்வாரி எடப்பாடி ஐயா கடைக்கோடி மக்கள் வரைக்கும் தண்ணீர் கிடைக்கிற வரைக்கும் போராடினார். அந்த ஒரு போராட்டத்தை வந்து நான் ரொம்ப இது பண்ணேன். இலவச பஸ் இதுக்கு போக்குவரத்து துறை வந்து ரொம்ப நஷ்டத்தில் போயிட்டு இருக்குங்கிறீங்க. இப்போ இலவசமாக பெண்களுக்கு இதுக்கு கொடுக்குறாங்க, இதனால என்ன பயன் சொல்லுங்க? அதாவது இதனால என்ன பயன்? ஒரு பயனும் இல்லை. இலவசமாக கொடுக்கறதுனால எந்த ஒரு பயனும் இல்லை. அதுக்கு வந்து இந்த இலவசத்தை தவிர்த்துட்டு இன்னும் தமிழகத்தை வளர்ச்சி பாதையில் கொண்டு போனால் அதுக்கு நல்லது.
எந்த நம்பிக்கையில் நான் மக்களுக்காக சூஸ் பண்ணியிருக்கீங்களா இல்லை உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்றதுக்காக சூஸ் பண்ணியிருக்கீங்களா? இல்லை, எப்பயுமே நம்ம ஒரே இதுதான் பார்த்துட்ருக்கோம். எலெக்ஷனில் விஜய் வந்தார் அப்படின்னா நெக்ஸ்ட்டு நமக்கு தேவையான எதாவது பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை. அப்புறம் எங்கள் அண்ணா அந்த கட்சியில் இருக்க, அதுக்காக சப்போர்ட் பண்ணுறோம். ஓகே, இவரும் மற்ற கட்சிங்க மாதிரி எதுவும் பண்ணாமல் இலவசம் கொடுத்து மக்களை ஏமாற்றிட்டு இருந்தா? அப்படி பண்ண மாட்டாங்கன்னு நம்புவோம். எல்லாமே நம்பிக்கை தானே. இப்போ வரைக்கும் எல்லாமே பண்ணியிருக்காங்க, இது பண்ண மாட்டாங்கன்னு நம்புவோம். எடுத்துக்கிட்டிங்கன்னா மாலத்தீவுலாம் நம்ம இந்த கொக்கைனு போதைப் பொருள் எதுவுமே இல்லாத நாடு. அதெல்லாம் கேள்விப்பட்டுக்கலாம் தெரில, நான் கேள்விப்பட்டிருக்கேன். மாலத்தீவில் ஒரு சிகரெட்டு கூட நம்ம கண்ணில் காட்ட முடியாது. அப்படி பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக ஜெயில் தான் மாலத்தீவில். அது மாதிரி நம்ம நாட்டையும் கொண்டாட முடியாதா? கொண்டு வரலாம். அது ஒரு முதலமைச்சராக விஜயண்ணா வந்து கொண்டு வருவான்னு நாங்கள் நம்பிக்கை வைக்கிறோம். அதனால் அவங்களுக்கு ஓட்டு போடுறோம். ஓகேண்ணா, ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் புதுசாக விஜய்யா சீமானையா வந்திருக்காரு. நல்ல திருட்டாரு இந்த 4 பேர்த்துல 4 பேர்த்துலையா? இவங்களை நான் பார்த்ததே இல்லை. ஆரியன்னு சொல்கிறது ஸ்டாலினையே, எடப்பாடியே, சீமானையே, விஜய் எந்த கட்சியும் இல்லை. இதெல்லாம் தேவையில்லாத ஓட்டு போட்டு நாங்கள் சின்னப்படுறது தான் மிச்சம். இவனை திருடிட்டு நல்லா சம்பாதிக்கிறது இவங்களோட கொள்கை. நான் நிற்கிறதுக்கா? நான் அப்புறம் இணையம் திருடலாம் பண்ணிடுவாங்களே. நானும் திருடலாம் பண்ணிடுவேன். சரிங்க, இப்போ மாதம் 1000 ரூபா பணம் வருதுங்களா? ஆமாங்க. இல்லைங்க, மாதம் எழுதி போட்டிங்களா இல்லையா? இல்லை, எழுதி போடல. எழுதி ஏங்கய்யா? அது எழுதி போடுறதுக்கு இன்னொன்று இல்லைங்க. அவங்க வந்து வயசு என்ன, வாய் என்ன, வகிரன்னு கேட்குறாங்க. நம்ம எந்த இதை சொல்கிறது. அதனால் சரிங்க, ரொம்ப நன்றி. இப்போ அடுத்ததான் ஸ்டாலின் ஐயாவை சூஸ் பண்ணியிருக்கீங்க முதல்ல வரணும். என்ன காரணங்கய்யா? அவர் நல்ல ஆட்சி செய்கிறாரு. நல்ல ஆட்சி செய்கிறார். ஆமாம், அதாவது எதிர்காலத்தையும் நினச்சி ஆட்சி செய்கிறாரு. எல்லா மாநிலத்தையும் அரவணைச்சி கொண்ட ஃபேக்ட்ரி அது இதெல்லாம் நல்ல கொண்டு வர்றாங்க. அது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகேங்க. இப்போ வந்து யங்ஸ்டர் எல்லாமே படித்தவங்க நிறைய பேர் வேலை இல்லாமல் இருக்காங்க. அதுக்கு அரசு எந்த திட்டமும் கொண்டு வரலைங்க. அதுக்கு என்ன பண்ணலாங்க? அது திட்டம் கொண்டு வரலைங்கிறது வந்து எந்த திட்டம் போட்டாலும் மக்கள் நிறைய பெருகிட்டாங்க. அப்போ நம்ம வந்து ஃபேக்ட்ரி, தொழிற்சாலை, இந்த ப்ரைவேட் இதை தான் நிறைய கொண்டு வந்தால் தான் வருங்கால இளைஞர்களுக்கு அது சரியாக இருக்கும். ஓகே, இப்போ அவரே முதலமைச்சர் ஆகிட்டாருன்னா அடுத்தது உங்களோட கோரிக்கை என்னவாங்க இருக்கும்? நாங்கள் வந்து சில கவர்மெண்ட் ஸ்டாஃபுகளை சில ஆள்களை போடாமல் இருக்காங்க. இந்த சித்தா நர்ஸுகள்னு இருக்காங்க. அவங்க படித்து 12 வருஷம் ஆச்சு. கலைஞர் ஆரம்பித்த கோர்ஸ் அது இவங்க மறந்துட்டாங்க. அதை கலைஞர் அந்த வேலையே கொடுக்கல. ஒரு 700 பேர் அப்படியே இருக்காங்க. அதாவது கலைஞர் ஆரம்பித்த கோர்ஸ் அவர் ஒரு 2 வருஷத்துக்குள்ள ஆட்சி இழந்துட்டார். அப்புறம் இவங்க செய்வாங்க பார்த்தாங்க, ஒன்றுமே செய்யல. ஓகேங்க, இப்போ அதுக்கான ஸ்டெப் ஏதாவது நீங்கள்? ஒன்றுமே இல்லை, எவ்வளவோ போட்டு பார்த்தோம். ஸ்டாலின் வரைக்கும் இந்த ஒரு கோர்ஸ் இருக்கானே தெரிய மாட்டோமா. சுப்பிரமணியனுக்கு, ஸ்டாலினுக்கு, உதயநிதிகள் இந்த மாதிரி ஒரு கோர்ஸ் இருக்கா? சித்தா, ஆயுர்வேதா, யுனானி, ஹோமியோபதி, நேச்சுரோபதி 5 ஒருங்கிணைந்த நர்ஸு. யாருக்குமே அது வேலை போடாது. ரொம்ப கஷ்டம். 700 பேர் இப்போ வேலை இல்லாமல் கஷ்டம் இல்லாமல் ரொம்ப கஷ்டம். இந்த ஆட்சியில் போடுவாங்க பார்த்தாங்க, போடல. ஆனால் இவங்க ப்ரைவேட்டை தான் ஊக்குவிக்கிறாங்க. மக்களே ஓட்டு போறதுக்காக லைன்ல நின்றுருக்காங்க. தான் நிக்கணுமா வரேன் அப்படின்றாரு. அவர் வந்தாருன்னா இந்த உலகத்தையே மாற்ற முடியும், தமிழ்நாட்டை மாற்ற முடியும் நாங்கள் நம்புறோம். அதனால தான் நாங்கள் அவரை சாய்ஸ் பண்ணி. ஓகே, விஜய் அண்ணாவே சேம் ஆயிட்டாருன்னா உங்களோட கோரிக்கை எல்லாம் என்னவா இருக்கும்? எங்களோட கோரிக்கை என்னன்னா, இந்த பப்ளிக் வைக்கிறாங்க 11th 12th அந்த பப்ளிக் மட்டும் கொஞ்சம் கட் பண்ண சொல்லுங்க. ஓகே, அதுக்கப்புறம் இந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் நிறைய இருக்கு. அந்த அன்எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு கொஞ்சம் வேலை வாங்கி கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். வேலை இல்லாமல் சுற்றுறவங்களுக்கு வேலை வாங்கி கொடுக்கணும். அதுக்கப்புறம் பிசினஸ்ன்றத ஒண்ணு எல்லாருக்கும் அறிமுகப்படுத்தணும். பிசினஸ் பண்ணா அதோட எவ்வளவு பெனிஃபிட் இருக்கு, ஆனா ஸ்கூல்ல இருந்து இல்லையா காலேஜ்லயோ இதெல்லாம் சொல்லி கொடுத்து நம்ம வர வைக்கணும். இப்ப நிறைய பேர் என்னன்னா பிசினஸ் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்றாங்க. பிசினஸ் பண்ணால என்னென்ன பெனிஃபிட் இருக்கு அதெல்லாம் நம்ம ஸ்கூல் காலேஜ்ல நடத்தி கொடுத்தாதான் பிசினஸ்ல இவ்வளவு இருக்கு. இப்போ வேலைக்கு போனோம் அப்படின்னா வேலை இல்லை அப்படின்னா பிசினஸ் பார்க்க வரலாம். பிசினஸ் ரொம்ப காசு போட்டு இன்வெஸ்ட் பண்ணி அப்படிலாம் இல்ல, கம்மியான பட்ஜெட்லயே நம்ம பிசினஸ் பண்ணலாம். அதுக்குன்னு நிறைய பிசினஸ் இருக்கு. வணக்கம். அடுத்ததான் முதல்வரை ஒருத்தர் சூஸ் பண்ணியிருக்கேன், என்ன காரணம்? அடுத்து விஜய் வந்து நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, அது இப்போதான் எலெக்ஷனில் வந்திருக்காரு. என்னென்னா அவர் வந்து பெரிய பிளான் பண்ணுவார், எல்லாம் பிளானிங்லாம் கரெக்டாக தான் பண்ணுவார். பார்ப்போம், விஜய் நல்லா பண்ணுவான்னு நினைக்கிறேன்.
திமுக பொறுத்தளவு ஒரு ஆட்சி ஒரு சரியில்லாத ஆட்சி, சட்ட ஒழுங்கு சரியில்லை, நிறையா மிஸ்டேக்லாம் நடக்குது. ஸோ இதை பற்றி நான் சொல்லணும்னா இது ஒழுங்கில்லாத ஆட்சியாக தான் இருக்குது. ஸோ விஜய் வந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன், நல்லது பண்ணுவான்னு நினைக்கிறேன். இப்போ அவரே முதலமைச்சர் ஆகிட்டாருன்னா உங்களோட கோரிக்கை என்னவா இருக்கும்? எங்களோட கோரிக்கை வந்து இளைஞருக்காக நிறையா பண்ணணும். அதான் யங்ஸ்டர் பண்ணணும், நிறைய திட்டங்கள் கொண்டு வரணும். இன்னும் நிறைவேறாத திட்டம்லாம் இருக்குது, மாற்றுத்திறனாளி, திருநங்கைகள், அவங்களாம் திட்டம்லாம் கொண்டு வரணும் நிறையா. இதெல்லாம் வந்து திட்டம் வச்சுருக்காங்க, அதெல்லாம் வந்து இது பண்ண மாட்டாங்க, கொண்டு வர மாட்டாங்க. இதெல்லாம் கொண்டு வரணும் அவங்க. ஓகே, ஏன் எடப்பாடி வேணான்றீங்க, ஸ்டாலினே வேணான்றீங்க? எடப்பாடி 4 வருஷத்தில் நாங்கள் பார்த்துட்டோமே, அவர் வந்து கொரோனா காலத்தில் லீவ் விட்டார், அதெல்லாம் ஓகே. ஆனால் நிறையா தப்பு நடந்திருக்கு. ஸோ ஒரு புது ஆட்சி வந்தால் நல்லது இருக்குன்னு நான் பார்க்கேன். ஸ்டாலினே வேணான்றீங்க? ஸ்டாலின் இந்த 4 வருஷம் என்ன பண்ணார்? இப்போ தான் உங்களுடன் ஸ்டாலினே கொண்டு வந்திருக்காரு, நல்லா இப்போ தான் கொண்டு வந்திருக்காரு. 4 வருஷம் என்னத்தை பண்ணார்? பண்ணார்னா எப்படி சொல்ல, ஒரு அவர் சொன்ன பிளான்ல ஒரு அரைவாசி தான் நிறைவேற்றிருக்காரு, அவ்வளோதான். மீதி எதுவும் பண்ணல. ஆமாம், பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைங்க, நிறைய மிஸ் பாருங்க, நிறைய கூட என்னென்ன நடக்குது. அதான் இவர் வேணான்றீங்க, டிஎம்கே ஆச்சு. எல்லாத்தையும் பிச்சை எடுக்க வைக்கிறான் ஐயா. என்ன இலவசம் என்னது? நான் சம்பாதிக்கணும்ல, என் குடும்பத்தை என் காப்பாற்ற தெரியாதா? எதுக்கு பிச்சை எடுக்க வைக்கிறேன்? எதுக்கு இலவசம் தர்ற? எனக்கு வேலை வாய்ப்பு எல்லாம் கொடு, நாங்கள் என் குடும்பத்தை நான் பார்த்துக்கிறேன். இலவசம் இருக்கக்கூடாது, நாடு நல்லா வராது. சரிங்க. இப்போ விஜய் அண்ணனு முதலமைச்சர் இல்லை, அவர் வந்து சின்ன பையன், ஓரளவுக்கு ஒரு வேகம் இருக்குது, இந்த மக்களுக்கு செய்யணுங்கிற ஒரு ஆர்வம் இருக்குது அந்த பையன்கிட்ட. அதனால வர்றதுக்கு வாய்ப்புகள் கொடுத்து பார்ப்போம். ஓகே, அவரே முதலமைச்சர் ஆகிட்டார். அதாவது ஒரு குடும்ப ஆட்சி இங்கே வேண்டாம், குடும்ப ஆட்சி வேண்டாம், இங்கே வேண்டாம். ஏன்னா இது மன்னர் ஆட்சி இல்லை, காலம் இல்லை, இதெல்லாம் வந்து மக்களாட்சி காலம். இதே ஒரு குடும்பமே அந்த குடும்பத்துக்குள்ளேயே பதவிகளை கொடுத்துக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? வேற யாருக்கும் அது கிடைக்குதா? அதே ஏடிஎம்கே விவசாயி எங்காளு எடப்பாடி, அவன் எங்கேயோ கடைக்கோடியிலேருந்து இன்னைக்கு வந்து வரலையா பதவிக்கு? அந்த மாதிரி இருக்கணும் கட்சி. பொறுப்புகள் பூரா நீ வச்சுக்குவே, கோடியாக பணத்தை சம்பாரிச்சுக்கிற, என்ன பிரயோஜனம்? இது இப்போ என்ன விடியல் பயணம்னு எனக்கு என்னென்னு புரிய மாட்டேங்குது. இது தமிழ்நாடு, இது எதுக்கு திராவிட நாடுங்கிற நீ? எதுக்கு திராவிட நாடுங்கிற? திராவிடமே அடுத்து கண்டிப்பாக எடப்பாடியார் தான் வரணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். ஏன்னா கோயம்புத்தூருக்கு வந்து 5 வருஷத்தில் 50 ஆண்டு இதே நிறைவேற்றி கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி ஒரு ஸ்டூடெண்ட்டு கூட ஈஸியாக காலேஜுக்கு போயிட்டு வரான்னா அதுக்கு காரணம் எடப்பாடியார் தான். எவ்வளோ சொல்லலாம், நிறையா அத்திக்கடை அவிநாசி திட்டம், அப்படி சொல்லிகிட்டே போகலாம். அவரே அடுத்த முதலமைச்சர் எடப்பாடி வந்தால் உங்களோட கோரிக்கை என்னவா இருக்கும்? எங்களோட கோரிக்கை முக்கியமாக பெண்களுக்கு இப்போ நல்லதான் போன டைமே நல்லா தான் பண்ணார், இன்னும் நிறைய பண்ணுவார்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அந்த கோரிக்கை நிறைவேறும். அதே மாதிரி மாற்றுத்திறனாளிகளுக்கான கரெக்டான இது போய் இப்போ சேர்றதில்லை, அவங்கள ரொம்ப அலக்கலைக்கிறாங்க, இன்க்ளூடிங் மீ. அதனால் அவங்களோட இதை நிறைவேற்றுவார் நம்பிக்கையோடு இருக்கும். ஹாய் மக்களே, இப்போது நீங்களே பார்த்துருப்பீங்க, சாமி முன்னாடி வந்து வச்சு பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ இப்போ தான் ஓப்பன் பண்ண போகிறோம். நம்ம கோயம்புத்தூரில் எத்தனை பேர் ஓட்டு போட்டிருக்காங்க, யார் யாருக்கு ஓட்டு போட்டிருக்காங்க எல்லாமே சொல்கிறோம், வாங்க. ஓகே, பிரிச்சிடலாமா? பிரிச்சிடலாம். ஆக்சுவலாக கோயம்புத்தூர் மக்கள் எல்லாருமே உண்மையாலுமே செம்ம குசுமக்காக இருந்தாங்க. ரொம்ப ஹாப்பியாக எடுத்துருந்தோம் கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும். 1 2 3 எடுங்க. எடப்பாடி எதாவது பார்த்துட்டேன். எடப்பாடி இல்லாத நாடுதான் எங்கும் இல்லையா? ஓயா ஃபர்ஸ்ட் போட்டு எடப்பாடியா, அடுத்து 2வது மடிச்சு போட்டுருக்காங்களே. இப்போ எடப்பாடி இல்லாத நாடுதான் எங்கும் இல்லையா, அடகோயா உங்க விஜய் உயிர் என்ன வரனா. டிவி கேட்க ஃபர்ஸ்ட் விட்டு. ஓகே, அடுத்து டக்குன்னு போயிடலாம். சீமானையா, அவ்வளோதான் வந்துட்டார். சீமானையா வந்துட்டாரு. தளபதி. ஓகே, தளபதி. தளபதியா? ஓ, நம்மள மாத்திர தளபதினு சொல்றியா? எப்படி தளபதி 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 நீதான் என்றும் தளபதி, எங்களை மாத்திர தளபதி. கரெக்ட் தான், வந்தா நல்லா தான் இருக்கும். வரமா தளபதி தளபதி எங்கள் தளபதி தளபதி. நீ தளபதினே பேர்ல இவங்க அடி வாங்க முடியாதா? நோட்டா ஸ்டாலினியா, அணில் குஞ்சுலாம் இருக்கும் நிறைய பேர். தளபதி 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 தளபதி. என்னடா தளபதி தளபதினு சொல்லிட்டு தளபதி போடு. தளபதி
தளபதி தளபதி வேற கேட்ட விசிலடி தளபதி அம்மா ஸ்டாலின் ஐயா கிருட்டுன்னு வந்துருச்சு. எடப்பாடி இல்லாத நாடுதான் எங்கும் இல்லையா அடோயா பாட்டு. ஓ அங்கிள் ஓ அங்கிள் ஓ அங்கிள் ஆன்டி ஓ ஆன்டி அந்த பாட்டு வேற பாட்டு. தளபதி தளபதி எழுதி போட்ட எடப்பாடி இல்லாத நாடுதான் எங்கும் இல்லையா அடோயா தளபதி தளபதி எங்கள் தளபதி 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 நீதான் என்றும் தளபதி எடப்பாடி இல்லாத நாடுதான் எங்கும் இல்லையா தளபதி தளபதி சீமான் எனக்கு சீமானன் இல்லாத நாடுதான் எங்கும் இல்லையா அடோயா ஸ்டாலின் ஐயா இல்லாத நாடுதான் எங்கும் இல்லையா அடோயா சீமான் இல்லாத நாடுதான் எங்கும் இல்லையா அடோயா தம்பி இது கூட போக இல்லாத நாடுதான் எங்கும் இல்லையா அடோயா. ஓகே அடுத்து கரெக்டாக பண்ணலாம் தம்பி டைம் இல்லை ஸ்டாலின் ஐயா ஓகே நோட்டா அங்க ஆமா அது எனக்கு ஒரு டவுட் ப்ரோ. நீங்க எடுக்கிறதுல மட்டும் எப்படி எல்லா இதுலயும் டிவிக்கே வருது? அதுதான் நான் சொல்றேன். நாம எடுக்கிறது மட்டும் இல்ல, சரி, மத்த எல்லா சேனலும் எடுத்து பாருங்களேன், விஜய்க்கு தான் நிறைய ஓட்டு வருது. அப்ப அது நம்ம கீழ வந்து கமெண்ட் பாக்ஸ்ல எப்படி நீங்க எடுக்கிற இதுல மட்டும் டிவிக்கே ஃபர்ஸ்ட்ல வருதுன்னு சொல்றாங்க. அதுதான் தெரியல. நாங்க எடுக்கிறது மட்டும் இல்ல, அந்த சத்தியம் சேனல் நிறைய பிபிசி சேனல் பெரிய பெரிய சேனல் எடுத்துப்பாங்க கருத்து கணிப்பு, அதுலயும் விஜய்க்கு தான். அது நீங்க பப்ளிக் ஒப்பீனியன் போட்டு சர்ச் பண்ணி பாருங்க, யாருக்கு மோஸ்ட் ஆஃப் இது மாதிரி ஓட்டு எடுக்கிறாங்களோ, யார் ஃபர்ஸ்ட்ல வராங்கன்னு அதுக்கப்புறம் நீங்க கமெண்ட் பண்றதுல நியாயம் இருக்கு. அதே மாதிரி தான் இங்கேயும் நடக்குது. ஆனா நீங்க அணில் குஞ்சுன்றீங்க, 200 ரூபா ஊப்பின்றீங்க, நாங்க என்னங்க பண்ண முடியும்? வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. எடப்பாடி ஐயா ரெண்டுமே ஸ்டாலின் ஐயா. ரெண்டு ஸ்டாலின் ஐயாவா? ஒரே ஸ்டாலின் ஐயா தான். தமிழ்நாட்டுல எப்பயுமே ஒரே ஸ்டாலின் ஐயா, ஒரே பிராண்ட், ஒரே ஸ்டாலின். இன்னொரு ஸ்டாலின் ஐயா, இன்னொரு ஸ்டாலின் ஐயா, ஒரே ஸ்டாலின் ஐயா தான். விஜய் அண்ணா, எடப்பாடி ஐயா, விஜய் அண்ணா, ஸ்டாலின் ஐயா. இது ஸ்டாலின் ஐயாவா? எனக்கு என்ன தெரியல, கன்ஃபியூஸா இருக்கு இன்னைக்கு. ஸ்டாலின் எடப்பாடி ஐயா, எடப்பாடி ஐயாவுக்கு ஓட்டு வந்து ஒரு வந்துட்டே இருக்கிறேன். விஜய் அண்ணா, விஜய் அண்ணா, விஜய் அண்ணா மாத்தி மாத்தி போட்டு விஜய் அண்ணா, விஜய் அண்ணா, விஜய் அண்ணா, சிறப்பு, மிக சிறப்பு. விஜய் அண்ணா, எடப்பாடி ஐயா, எடப்பாடி ஐயா. இல்ல இது கூட போட்டேன் போட்டேன். எடப்பாடி, ரெண்டு எடப்பாடி ஐயாவா? ஒரே எடப்பாடி ஐயா தான். ஓட்டு போட்டு சொல்றேன். தமிழ்நாட்டுல ஸ்டாலின் ஐயாவும் தமிழ்நாட்டுல ஒரே ஒரு ஸ்டாலின் ஐயா தான். எடப்பாடி ஐயாவும் ஒரே ஒரு எடப்பாடி ஐயா தான். சீமான் அண்ணனும் ஒரே ஒரு சீமான் அண்ணா தான். விஜய் தளபதியும் ஒரே ஒரு தளபதி தான். நோட்டாவும் ஒரே ஒரு நோட்டா தான். ஓகே ரைட். சீமான் அண்ணா, ஆனா தம்பி எத்தனை தான் 50 வருஷம் கட்சியா இருந்தாலும், ரெண்டு கட்சி என்னதான் புதுசா வந்த கட்சியா இருந்தாலும் சீமான் அண்ணா அடிச்சுக்க முடியாது. கண்டிப்பா. பேச்சு திறமை, அதுல அந்த விவசாயிகளுக்கு குரல் கொடுக்கறது, மண் வளத்தை பாதுகாக்கிறது, மரங்களை பாதுகாக்கிறது, ஆடு மாடுகளை பாதுகாக்கிறது, அது என்னைக்கா இருந்தாலும் நம்ம தமிழர்கள் இருக்கிற வரைக்கும் அது கண்டிப்பா நமக்கு தேவை. அதை கரெக்டான விஷயத்துல பண்றது. ஆமா, தமிழ்ல விட்டு கொடுக்காம எங்கேயுமே பேசுவார். நன்றி நன்றி சீமான். ஸ்டாலின் ஐயா, எடப்பாடி ஐயா லாஸ்ட் 2. இது எடப்பாடி ஐயாவா? விஜய் அண்ணா லாஸ்ட் ஒண்ணு தான். ஒன்னே ஒண்ணுக்கு மட்டும் தான் போட்டியா? சாரி, மியூசிக் மாத்தி போட்டேன். ஸ்டாலின் ஐயா, ஸ்டாலின். ஸோ ஆக்சுவலாக வந்து இப்போ மொத்தம் எவ்வளோ ஓட்டு கேட்டிருக்கோம் அப்படின்னா 204 ஓட்டு கேட்டிருக்கோம். வெற்றிகரமா 204 ஓட்டு கேட்டிருக்கோம். வெரி தனம். ஓகே சூப்பர். ஓகே, ஸ்டாண்டிங்ல எழுதியாச்சுங்க. நம்ம கோயம்புத்தூர்ல எத்தனை பேர்கிட்ட ஓட்டு கேட்டிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 204 பேர்கிட்ட ஓட்டு கேட்டிருக்கோம். ஸோ இதுல தான் ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டு யாரு வந்திருக்கான்னு பார்க்கலாம். ஸோ லாஸ்ட் 2 சொல்லிக்கலாம். லாஸ்டா இருக்கிறது நம்ம நோட்டா தான், 7 ஓட்டு வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் 4வது இடத்துல இருக்கிறது நம்ம என்டிகே சீமான் அண்ணன், 12 ஓட்டு வாங்கியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் டிஎம்கே, ஏடிஎம்கே, டிவிகே, இந்த 3 பேர்த்து தான் ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டு. ஸோ ஃபர்ஸ்ட் தேர்டு சொல்லிடலாம். தேர்ட் பிளேஸ்ல யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அம்மா எடப்பாடி ஐயா. மொத்தம் வந்து 204 ஓட்டுல 33 ஓட்டு வாங்கியிருக்காரு. அவர் தான் தேர்ட் பிளேஸ்ல இருக்காரு எடப்பாடி ஐயா. இப்போ வழக்கம் போல நம்ம டம்மி எலெக்ஷன்லயும் 2 பேருக்கு மட்டும்தாங்க போட்டி. ஒன்னு டிவிகே, இன்னொன்னு டிஎம்கே. சொல்லிடலாமா? வழக்கம் போல நம்ம கவுண்ட் ஸ்டார்ட் பண்ணி சொல்லிடலாமா? ரெடி? 1 2 3. ஃபைனல் வின்னர் இஸ் சாங் பார்த்துட்டு வந்துருங்க. உங்க விஜய் உயிர் என்ன வரனா, உங்க விஜய் எளியவன் குரல் தான். உங்க விஜய் தனியார் இல்ல கடல் தான். உங்க விஜய் எளியவன் குரல் தான். உங்க விஜய் தனியார் இல்ல கடல் தான். மக்கள் தானே மன்னர்களை உனக்கு காட்ட வரனா. ஸோ மொத்தம் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல நம்ம டிவிகே விஜய் அண்ணா தான் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ மொத்தம் எத்தனை ஓட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 95 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 204 ஓட்டுல 95 ஓட்டு டிவிகே விஜய் அண்ணாக்கு. ஓகே, இப்போ செகண்ட் பிளேஸ்ல யாருக்கான்னு பாத்தீங்க அப்படின்னா அவருக்கு ஒரு பாட்டு இருக்கு, அதையும் பார்த்துட்டு வந்துருங்க.
டெல்லியின் ஆளுகைக்கு தமிழ்நாடு என்றைக்கும் அடிபணியாது. எங்க தமிழ்நாடு எப்பவுமே டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான். ஸோ செகண்ட் பிளேஸ்ல நம்ம டிஎம்கே தமிழ்நாடு முதல்வர் அப்பா மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான். ஸோ 204 ஓட்டில் 57 ஓட்டு வாங்கி 2வது பிளேஸ்ல இருக்காரு. ஸோ அவரோட பாட்டு பார்த்துருப்பீங்க, மாசா இருந்திருக்கும், கிளாஸாகவும் இருந்திருக்கும். இந்த விட உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் ஷேர் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காம ஹை பட்டன் தட்டி விட்டுருங்க. அண்ட் இந்த வீடியோவை நிறைய பேருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்க, நிறைய பேருக்கு ஷேரும் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஷேர் பண்ணீங்கன்னா தான் இது ஒரு நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகும். அதனால அடுத்த ஒரு எலெக்ஷன் வீடியோவில் சீக்கிரமாக உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களை வந்து விடைபெறுவது உங்கள் ஏகே, உங்கள் அலெக்ஸ். பை பாய், டேக் கேர். ஓகே.